அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2025ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 எக்ஸாமுக்கும் நமக்கு காமனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி யூடியூப்பில் ஒரு சீரிஸ் ஃபார்ம் பண்ணி வீடியோ கொடுக்கலான்னு இருக்கோம். அந்த சீரிஸ் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு J15 + J13 = S28 சரிங்களா. இந்த பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது ஜூன் 15 சரிங்களா. ஜூன் 15 உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம், ஜூலை 13 வந்து குரூப் 4 எக்ஸாம், S28 செப்டம்பர் 28 வந்து குரூப் 2 எக்ஸாம் சரிங்களா. அந்த 3 எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கிற ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுத்துக சரிங்களா. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகும், அதாவது நம்ம ஒரு 1000 பேஜ் படிச்சிருப்போம் சரிங்களா. அந்த 1000 பேஜ் படிச்சிருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்கக்கூடிய விதம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட விதம், அதாவது சரியான விட தேர்ந்தெடுத்ததுக்கு பொறுத்துக, அதுக்கப்புறம் சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துங்க, இதே மாதிரி கால வரிசைப்படுத்துக ஓகேவா. இந்த வினாக்கள் கேட்கக்கூடிய இந்த முறையை வந்து நம்ம அந்த முறையில் படிச்சிருக்குமா சரிங்களா. அந்த 1000 பேஜை இந்த 6 முறை இந்த 5 முறையில் நம்ம என்ன பண்ணிருப்போம், அந்த முறையில் நம்ம படிச்சிருக்குமா, அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும், நம்ம மார்க் வாங்க முடியும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரீசெண்டாக கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. அதாவது 4 ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, 4 கண்டென்ட் கொடுத்துருப்பான், அதோட இயர் கொடுத்து கால வரிசைப்படுத்தணும் ஓகேவா. அப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணனா 4 கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேவா. ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணும், நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்ல ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். அதனாலதான் இந்த டாபிக் எடுத்து நான் அனலைஸ் பண்ண போறேன். பார்க்கலாமா, பாருங்க. அதுல நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல நான் எடுத்து பிரிச்சு வச்சிருக்கேன். அது இப்போ ஹிஸ்டரியில வந்து பார்த்தோன்னா 11 கொஸ்டின் உங்களுக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அதுமாதிரி INM, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 9, ஜியாகிரபி. இப்போ லாஸ்டா டிஎன்பிஎஸ்சி 2024 ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல ஒரு 25 கொஸ்டின் இந்த மாதிரி கால வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டா பிரிச்சு அதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில வந்து ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காலவரிசைப்படுத்துக வந்து விஜயநகர பேரரசை ஆண்ட வம்சத்தை பத்தி காலவரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. பாருங்க, துளு வம்சம், சங்க வம்சம், சாளுவர், அரவிடு ஓகேவா. அப்ப நம்ம விஜயநகர பேரரசு வந்து பார்த்தோம்னா 1336 இருந்து 1646 வரைக்கும் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 310 வருஷம் வந்து ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதுல வம்சம் 4 வம்சமா இருக்கும். ஃபர்ஸ்ட் வம்சம் பார்த்தோன்னா நமக்கு சங்க வம்சம், அடுத்தது சாளுவ வம்சம், அது 2314 ஓகேவா. கரெக்ட், 2314. அப்படி இயர் பார்க்கும்போது நமக்கு சங்க வம்சம் 1336 இருந்து 1485 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. ரெண்டாவது சாளுவ வம்சம் 1485 இருந்து 1505 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அடுத்தது துளு வம்சம் 1505 இருந்து 1570 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. லாஸ்டா அரவிட வம்சம் 1570 இருந்து 1646 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருப்பாங்க ஓகேவா. இந்த ஒவ்வொரு வம்சமும் முதல் அரசர் தொடங்கி இருப்பாரு. அப்ப சங்க வம்சத்தை யார் தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் ஹரிகர் சரிங்களா. அதாவது ஹரிகர் புக்கன் 2 சகோதரர்கள் இருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா ஹரிகர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் சரிங்களா. பொதுவா கேட்டாங்கன்னா ஹரிகர் புக்கர், ஹரிகர் அவரோட 2 பேர் சகோதரர்கள். ஸ்பெசிபிக்கா கேட்டானா முதலாம் ஹரிகர் தான் வந்து சங்க வம்சத்தை தொடங்கி இருப்பாரு ஓகேவா. அடுத்து சாளுவ வம்சத்தை யார் தொடங்கியிருப்பானா சாளுவ நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கியிருப்பாரு. யாருன்னா சாளுவ நரசிம்மர் ஓகேவா. அடுத்தது துளு வம்சத்தை யார் தொடங்கிறாருன்னா வீர நரசிம்மர் தொடங்கியிருப்பாரு. அடுத்தது கடைசியா அரவிட வம்சத்தை தொடங்கியது வந்து பார்த்தோன்னா திருமலை தேவராயர் சரிங்களா. திருமலை தேவராயர் ஓகேவா. இப்ப இந்த விஜயநகர பேரரசு எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த வம்சம் எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் கதையோட நம்ம தொடர்பு படுத்தினா எப்பவுமே மறக்காது சரிங்களா. அதாவது விஜயநகர பேரரசு ஃபர்ஸ்ட் வம்சம் சங்க வம்சம், அது தொடங்கியவர் பார்த்தோன்னா ஹரிகர் என்ற புக்கர் சரிங்களா. இந்த 2 நபர்கள் வந்து பார்த்தோன்னா எங்கன்னா இதே காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா வட இந்தியாவில் வந்து நமக்கு டெல்லி சுல்தான்கள் ஆட்சி நடைபெற்று இருக்கும் சரிங்களா. அதாவது டெல்லி சுல்தான்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது டெல்லி சுல்தான் எப்ப ஆட்சி காலம் பார்த்தோன்னா 1206 இருந்து 1526 வரைக்கும் நடைபெற்றிருக்கும் ஓகேவா. இதுல 5 வம்சம் நடந்திருக்கும். ஒன்னது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சைது, லோடி. அதாவது ஏகேடி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கூல் பேர் ஞாபகம் இருக்கும். அது ஏகேடி ஸ்கூல் அப்படின்னு வச்சுங்க. அடிமை, கில்ஜி, துக்ளக், சைது, லோடி சரிங்களா. ஒட்டுமொத்தமா பார்த்தோன்னா 1206 இருந்து 1226 வரைக்கும் டெல்லி சுல்தான் ஆட்சி நடைபெற்றிருக்கும் ஓகேவா. அதுல பார்க்கும்போது துக்ளக் வம்சம் இருக்கா, அந்த 4 பேர் யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து கியாசுதீன் துக்ளக் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக், ரெண்டாவது முகமது பின் துக்ளக், மூணாவது பெருஷா துக்ளக், நாலாவது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா
நஸ்ரத் முகமது அலி. சரிங்களா, நஸ்ரத் முகமது ஷா, நஸ்ரத் முகமது ஷா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. இந்த துக்ளக் வம்சத்துல நடுவில் வரக்கூடிய அந்த முகமது துக்ளக் இருக்கார்ல, அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1324 இருந்து 1351. ஓகேவா, நம்ம என்ன பார்த்தோம், விஜயநகர பேரரசு காலம் பார்த்தோமா, எப்போ 1336 இருந்து 1646. ஓகேவா, இந்த 1346 இடைப்பட்ட காலம் எங்க, இந்த காலத்துக்கு இடைப்பட்ட வருதா யாரு, முகமது பின் துக்ளக். இந்த பீரியட்ல கீழே தான் யாருன்னா ஹரிகர் என்ற புக்கர் 2 பேர் இருக்காங்களா சகோதரர்கள், அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்துவா தான் இருந்திருப்பாங்க. இவருடைய ஆட்சி காலத்துல போய் என்ன முஸ்லீமா மதம் மாறி இவங்க அரசவையில இருந்திருப்பாங்க. ஓகேவா, இந்த முகமது பின் துக்ளக் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு முரண்பாடுகளின் மொத்தம் உருவமா இருப்பார். ஏன்னா எந்த ஒரு பிளானுமே வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி செஞ்சிருக்க மாட்டாரு. எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி மக்களுடைய மனநிலை புரிஞ்சிக்காம ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வட இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் சரிசமமா நம்ம ஆட்சி செய்யணுன்றதுனால மத்திய இந்தியாவில் நமக்கு ஒரு தலைநகரம் இருந்தா ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தலைநகரம் வட இந்தியா டெல்லியில இருந்து மத்திய இந்தியாவுக்கு மாத்திருப்பாரு. அதாவது தலைநகரம் டெல்லியில இருக்கும், அதுல இந்தியாவில இங்க டெல்லியில இருந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து தேவகிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த தேவகிரிக்கு தான் வேறொரு பெயர் என்ன பார்த்தா தௌலதாபாத். சரிங்களா, தேவகிரி டெல்லியில இருந்து தேவகிரி பகுதி தௌலதாபாத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 1500 கிலோமீட்டரை 40 நாள் நடக்க வச்சு என்ன பண்ணுவாரு, எல்லா மக்களையும் தலைநகரத்தை மாட்டி கொண்டு வருவார். ஓகேவா, இதுல நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு ஓடுவாங்க, மறுபடியும் அவங்களை கூட்டு வந்து தண்டனை கொடுத்து கூட்டு வந்துருவார். ஓகேவா, அப்படி கூட்டு வந்த பிறகு இங்க தேவகிரி அதாவது தௌலதாபாத் வந்த பிறகு தலைநகரம் வச்சிருப்பாங்க. உடைய என்ன பண்றாரு, இங்க வந்து தென்னிந்தியா வந்து முழுவதும் கடலால் சூழப்பட்டது, இது மற்ற நபர்கள் உள்ள வர சான்ஸ் இல்லை, ஆனா இந்த பகுதி நம்ம வந்து ஏகப்பட்ட மற்ற நாட்டு அரசர்கள் வந்து உள்ள வர முடியும், அதனால நமக்கு ஆட்சி செய்ய முடியாதுன்ற போனாரு. அந்த நிலைமையை உணர்ந்துட்டு மறுபடியும் தலைநகரத்தை என்ன பண்ணுவார், டெல்லிக்கே மாத்துவார். இந்த மாதிரி மக்கள் ஏகப்பட்ட இன்னலுக்கு ஆளாவாங்க. அதாவது முகமது துக்ளக் மீது அரசர் மீது நம்பிக்கை எழுந்துருவாங்க. அதுல இருந்து மக்கள் வந்து சிறு சிறு பகுதியை பிரிஞ்சு ஒரு சின்ன சின்ன சிற்றரசா உருவாங்க, அப்புறம் பேரரசா உருவாயிருக்கும். அந்த மாதிரி உருவான ஒரு பேரரசு தான் விஜயநகர பேரரசு. சரிங்களா, அப்படி தொடங்கணும் பார்த்தோன்னா ஹரிகர் புக்கர். இந்த ஹரிகர் புக்கர் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்து மதத்தில் தான் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம் மதமா மாறி இருப்பாங்க, மறுபடியும் இந்த முஸ்லீம் மதத்திலிருந்து இந்து மதமா மாறி இருப்பாங்க. சரிங்களா, அப்படி யாரு இந்த முஸ்லிம் மதத்திலிருந்து இந்துக்களா மாறுறதுக்கு யாரு ஒரு துணையா இருந்திருப்பாருன்னு பார்த்தோன்னா ஒரு சைவ துறவி. அவர் யாருன்னா வித்யாரண்யர். சரிங்களா, டிஎன்பிசியில வித்யாரண்யர் பத்தி திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது விஜயநகர பேரரசுக்கு உருவாக்கத்திற்கு துணையாக இருந்தவர், உதவி செய்தவர் அப்படின்னு யாருன்னா வித்யாரண்யர் தான். அவர் ஒரு சைவ துறவி. ஓகேவா, அதாவது விஜயநகர பேரரசு துங்கபத்ரா ஆற்ற நதிக்கரையில வடகரை தென்கரை இருக்கும். வடகரையில வந்து அணகுண்டின்னு சொல்லுவாங்க, தென்கரை வந்து பார்த்தோன்னா அசப்பட்டனா, அதாவது எய்சாளருக்கு ஆட்சி செய்த அசப்பட்டனா இருக்கும். அந்த அசப்பட்டனா பக்கத்துல ஹம்பின்னு இருக்கும், அந்த ஹம்பி தலைநகரமாக கொண்டு இந்த வம்சத்தை தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா, இவ்வளவுதான் அதாவது விஜயநகர பேரரசு தொடக்குவதற்கான ஒரு இன்ட்ரோ ஸ்டோரி. ஓகேவா, டிஎன்பிசில கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நீங்க ஆன்சர் புரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, விஜயநகர பேரரசில் வரக்கூடிய கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஓகே, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசில் வரக்கூடிய வராகன் என்பது எந்த வகை நாணயம்? ஓகேவா, தேர்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசில் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதிய கங்காதேவி யாருடைய மனைவி? ஓகேவா, அதாவது இந்த மதுரா விஜயம் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான நூல். அந்த நூல் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை வந்து திராவிட தேசம் என்று சொல்லியிருக்கும். ஓகேவா, அந்த நூலை எழுதிய வந்து கங்காதேவி. இந்த கங்காதேவி யாருடைய மனைவி? ஓகேவா, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மீது போர் எடுத்த முதல் விஜயநகர அரசர் யாரு? ஓகேவா, தமிழ்நாட்டின் மீது போர் எடுத்த முதல் விஜயநகர பேரரசர். அடுத்தது, விஜயநகர வீழ்ச்சிக்கு காரணமான போர் 1565 நடந்திருக்கும், அது தலைக்கோட்டை போர்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டைக்கு வேறொரு பெயர் என்ன? ஓகேவா, தலைக்கோட்டை போருக்கு வேறொரு பெயர் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்க வட இந்தியாவில இப்ப நான் சொன்னேன்னா டெல்லி சுல்தான் ஆட்சி நடைபெற்று இருக்கா, அங்க டெல்லி சுல்தான் முடிஞ்சு முகலாய வம்சம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப இந்த தலைக்கோட்டை போர் நடந்துட்டு இருக்கும் போது அங்க முகலாய வம்சத்துல ஆட்சி செய்த நபர் யார்? இது டிஎன்பிசியோட கொஸ்டின். ஓகேவா, விஜயநகர அரசுக்கும் பாமணி அரசுக்கும் இடையேயான ஒரு நதி வந்து பிரிவா இருக்கும். ஓகேவா, அந்த நதி என்ன நதி? அதாவது விஜயநகர அரசுக்கும் பாமணி அரசுக்கும் இடைப்பட்ட ஒரு நதி, அதுதான் பிரிவா இருக்கும். அந்த நதி பெயர் என்ன? ஓகேவா, இன்னொரு கொஸ்டின், வாஸ்கோ ட காமா இந்தியா வருகை தந்த போது இந்த விஜயநகர பேரரசு இருக்கும், அதுல எந்த வம்சத்தை சேர்ந்த அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு? ஓகேவா, இதுதான் விஜயநகர பேரரசை பத்தி ஒரு முக்கியமான கொஸ்டின். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, ஹுமாயூன் இறப்பு, இரண்டாம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டுதல், தீன் இலாஹி மதம் அறிவிப்பு. ஓகேவா, அதாவது ஹுமாயூன் இது தனிப்பட்டது, இந்த மூணும் வந்து பார்த்தோன்னா அக்பர் சம்பந்தப்பட்டது. ஓகேவா,
அப்படி பார்க்கும்போது இந்த ஹுமாயூன் அக்பர்லாம் எதில் வருவார், முகலாயர்ல வருவாங்க. ஆல்ரெடி டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம் 5 வம்சம். இதே முகலாயர்கள் பார்க்கும்போது நமக்கு 1526 இருந்து 1707 வரைக்கும் பேரரசா இருந்திருக்கும். ஓகேங்களா, முகலாய பேரரசா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அரச வம்சம் பார்த்தோன்னா 1707 இருந்து 1857 வரைக்கும் சிற்று அரசெல்லாம் வந்திருப்பாங்க. இந்த பேரரசா இருக்கும்போது ஒரு 6 பேர், அதாவது பாக்ஷா ஞாபகம் வச்சுக்கலாமா, ஷார்ட்கட்டு பாக்ஷா, அது பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். சரிங்களா, இந்த ஒரு 6 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதில் நடுவில் வரக்கூடியதான் யாருன்னா ஹுமாயூன். சரிங்களா, இவருடைய ஹுமாயூன் இறப்பு பத்தி கேட்டிருப்பாங்க. எப்பனா 1556. ஓகேவா. அடுத்தது 2ஆம் பானிபட் போரும் 1556. ஆனா ஹுமாயூன் வந்து பார்த்தோன்னா ஜனவரியில இறந்திருப்பாரு. ஜனவரி 27 இறந்திருப்பாரு. 2ஆம் பானிபட் போர் நவம்பர்ல நடந்திருக்கும். ஓகேவா. அடுத்தது பதேபூர் சிக்ரி கட்டுதல் பார்த்தோன்னா 1575. அடுத்தது தீன் இலாஹி அப்படின்னா மதம் அறிவிப்பு வந்து 1572. ஓகேவா. அப்போ 1500 ஜனவரி கரெக்டா 1 2 3 4 தான். ஓகே, 1 2 3 4 தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஹுமாயூன் இறப்பு அப்படின்னு ஏன் சார் அவருடைய இறப்பு பத்தி ஏன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவரோட இறப்பை வந்து பார்த்தோன்னா, அதாவது டெல்லி செங்கோட்டையில வந்து பார்த்தோன்னா நூலகம் இருக்கும். அந்த நூலகத்துல வந்து படிக்கட்டுல தவறி விழுந்து இறங்கியிருப்பார். ஓகேவா, தவறி விழுந்து இறந்திருப்பார். அது ஹுமாயூனுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா அதிர்ஷ்டசாலி. ஆனா உண்மையுமே அவருக்கு அதிர்ஷ்டமே இருக்காது. எந்த ஒரு பிளானுமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்க மாட்டாரு. அதனாலதான் ஸ்டான்லி லேன்புல் சொல்லியிருப்பாரு, வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கை விட்டு தவறி விழுந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரில 1556 வந்து என்ன பண்ண இறந்திருப்பார். ஓகேவா. அதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாது. இவருடைய முக்கியமான 2 போர்கள் இருக்கு ஹுமாயூனோட போர்கள். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா 1539 சௌசா போர், அதே மாதிரி 1540 கன்னோசி போர். ஓகேவா. இந்த 2 போர்களும் யார் கூட நடந்திருக்கணும்னு பார்த்தோன்னா நமக்கு ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா சூர். அதனால ஷெர்ஷா சூர் தான் வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா. இந்த மாதிரி போர்கள் வந்து வெற்றி பெற்றதுனால இவருடைய அதிர்ஷ்டம் இல்லாத காரணத்தால இவர் வரலாற்றில் இவருடைய பேர் வந்து இடம்பெறுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால ஹுமாயூனோட தங்கச்சி ஒருத்தவங்க குல்புதான் பேகம் இருப்பாங்க. இந்த குல்புதான் பேகம் நம்ம அண்ணனுடைய பேர் வந்து வரலாற்று இடம்பெறணும்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து ஹுமாயூன் நாமா அப்படின்னு ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சில ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அது ஹுமாயூன் நாமா என்ற நூலை எழுதி யாருன்னு பார்த்தோன்னா குல்புதான் பேகம், ஹுமாயூனோட தங்கச்சி. ஓகேவா. இந்த இறப்பு இருக்குல்ல, அதை படிக்கட்டுல சறுக்கி விழுந்து. அதே மாதிரி டெல்லி சுல்தான்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, போலோ விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் இறந்திருப்பாரு. அது குதிரை ஏற்றம் சொல்லுவாங்க. அந்த குதிரை ஏற்றத்துல இருக்கும் போது இறந்து வந்திருப்பாரு. அவர் யாருன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தது 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி, தீன் இலாஹி. இது 3 சம்பந்தப்பட்டவர் பார்த்தோன்னா அக்பர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்த பானிபட் போர் ஃபர்ஸ்ட் 3 போர் நடந்திருக்கும். அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு முதல் பானிபட் போர் எப்ப நடந்துச்சுன்னா 1526, 2ஆம் பானிபட் போர் 1556, 3ஆம் பானிபட் போர் 1761. ஓகேவா. இந்த கரெக்டா டேட் மந்தோட பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் 21. ஓகேவா. ஏப்ரல் 21 நடந்திருக்கும். இது நவம்பர், இது ஜனவரி 14. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பானிபட் எங்க யாருக்கு நடக்குன்னா பாபர். சரிங்களா, பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. அதாவது இப்ராஹிம் லோடி வந்து பார்த்தோன்னா டெல்லி சுல்தான் வம்சம், பாபர் வந்து முகலாய வம்சம். சரிங்களா, அந்த டெல்லி சுல்தானுக்கும் முகலாயருக்கும் இடைப்பட்ட ஒரு முக்கியமான போர்னு பார்த்தோன்னா இந்த முதல் பானிபட் போர் தான். இப்ராஹிம் லோடி தோத்தது பிறகு பாபர் ஜெயிச்சுவாரு, முகலாய வம்சத்தை தொடங்கி இருப்பாரு. சரிங்களா, டெல்லி சுல்தான்களுக்கு ஒரு முடிவா இருக்கும். 2ஆம் பானிபட் நவம்பர் மாசத்துல நடந்திருக்கும். யாரா இருக்குன்னா அக்பருக்கும் ஹேமுக்கும் நடந்திருக்கும். ஓகேவா. இதுல யார் வெற்றி பெற்றிருப்பாருன்னு பார்த்தோன்னா அக்பர் வெற்றி பெற்றிருப்பாரு. 3ஆவது பானிபட் யாருன்னா அகமது ஷா அப்தாலிக்கும் வெர்சஸ் பாலாஜி பாஜிராவ். அது பாமணி அரசு வந்து நடைபெற்றிருக்கும். அதுல வந்து அகமது ஷா அப்தாலி ஜெயிச்சிருவாங்க. இதுதான் 3 பானிபட் போர். ஓகேவா. இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 2ஆம் பானிபட் போர் 1556 நவம்பர் மாசம் நடந்திருக்கும். ஓகேவா. பாருங்க. அதே மாதிரி பதேபூர் சிக்ரி கட்டுதல் வந்து பார்த்தோன்னா 1575. அது என்ன சார் பதேபூர் சிக்ரினா, அது இபாத் கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாட்டு தலம் வந்து அக்பர் நிறுவியிருப்பார். ஓகேவா. அது வந்து தீன் இலாஹி அப்படின்னா மதம் அறிவிப்புனா அக்பர் வந்து தெய்வீக கோட்பாடு வந்து ஒரே தெய்வீக கோட்பாடு, அது எல்லாம் கடவுளும் வந்து ஒருத்தவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கோட்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீன் இலாஹி. ஓகேவா. அதே மாதிரி அக்பர் பத்தி சொல்லக்கூடிய ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 3 விஷயம் இருக்கு. அதுனா பாருங்க. ஃபர்ஸ்ட் 1571 மன்சாப்தாரி முறையை அறிமுகப்படுத்திருப்பாரு. அந்த மன்சாப்தாரி முறை அப்படின்னா
தரம் அல்லது தகுதி. அதாவது ஜாட் ஜவார். ஜாட்னா 10 இருந்து 1000 ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தோன்னா ஜாட். சவார்னா குதிரைகளின் எண்ணிக்கை. சரிங்களா? அடுத்து வந்து 1575 பதேபூர் சிக்ரி என்ற நகரத்தை வந்து இபாத் கானா அப்படின்னு ஒரு வழிபாடு தலைவர் வந்து நிறுவியிருப்பாரு. அப்புறம் 1579 தவறுபட ஆணையை வெளியிட்டிருப்பாரு. 1582 தீன் ஹிலாஹி, அதாவது தௌகத் ஹி ஹிலாஹி அப்படின்னு சொல்லிட்டு பூரண சகிப்புத்தன்மை. சரிங்களா? சகிப்புத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லியிருப்பாரு. இந்த 4 விஷயம் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்ல கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கால வரிசைப்படுத்துதல சோழ வம்சம். சரிங்களா? சோழ வம்சத்தை பத்தி ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இதை வந்து வம்சத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? நான் ஒரு சின்ன டேபிள் போட்டிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சோழ வம்சத்துல பரகேசரி விஜயாலய சோழன். ஓகேவா? விஜயாலய சோழன். விஜயம்னா என்னன்னு அர்த்தம்? வெற்றின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ராஜகேசரி முதலாம் ஆதித்ய சோழன், பரகேசரி முதலாம் பராந்தக சோழன். இந்த முதலாம் பராந்தக சோழனுக்கு 3 பேர் இருப்பாங்க மகன்கள். ராஜாதி சோழன், கண்டராதித்ய தேவர். கண்டராதியோட மகன் வந்து மதுராந்தகன், அரிஞ்சயன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ராஜசேகரி சுந்தர சோழன். இந்த சுந்தர சோழன் தான் நமக்கு 2ஆம் பராந்தக சோழன் சொல்லுவாங்க. ஓகேவா? அவருக்கு 2 பசங்க, ஒன்னு ஆதித்த கரிகாலன், இன்னொன்னு ராஜராஜ சோழன். உங்க வரிசை கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. பாருங்க, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து பராந்தகன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பராந்தகன் வரும், அதுக்கப்புறம் தான் ராஜராஜன், ராஜாதிராஜன், குலோத்துங்கன். ஓகேவா? அப்ப டி ஆப்ஷன் தான். இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு வாட்டி பாத்துங்க. சோழ வம்சத்துல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதாவது வேறொரு பேர் கேட்பாங்க. இப்ப ராஜராஜ சோழனா மும்முடி சோழன், ராஜேந்திர சோழனா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பராந்தக சோழனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். அடுத்த கொஸ்டின் போலாமா? பாருங்க, அடுத்து சிவாஜியின் வாரிசுகள் வந்து வரிசைப்படுத்தி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சிவாஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மராத்தியர்கள்னாவே சிவாஜி தான். ஓகேவா? அதுல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, இதை வந்து வாரிசுகள் வந்து எழுதி போட்டிருக்கேன். சிவாஜி, சாம்பாஜி, ராஜாராம், 2ஆம் சிவாஜி, ஷாஜி மகாராஜா, ராமராஜா, பிரதாப் சிங், 2ஆம் ஷாஜி. சரிங்களா? இந்த வரிசை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். டிஎன்பிஎஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, அதாவது சிவாஜிக்கு 2 மனைவிகள் இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிக் ஸ்டோரியா போவோம். நான் உங்களுக்கு ஹிஸ்டரி நடத்தும் போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போதைக்கு இந்த கால வரிசையை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பாபரோட படையெடுப்பு. சரிங்களா? பாபரோட படையெடுப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம பாபர் பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாபர் படையெடுப்புல ஒரு 5 படையெடுப்பு. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 1504 காபூல், 1505 வந்து கைப்பற்றிருப்பாரு. 2வது 1522 காந்தாகார் அப்படின்னு படையெடுப்பு. இந்த 4 படையெடுப்பு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பாபரோட படையெடுப்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் பானிபட் போர் 1526, 2வது 1527 கான்வா போர், 3வது 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா போர். சரிங்களா? இந்த 4 போர்ல வந்து ஃபர்ஸ்ட் யாரு? பானிபூர்ல இப்ராஹிம் லோடி, 2வது சித்தூர் ராணா சங்கா, 3 சந்தேரி போர் மாலவ் மேதினி ராய், காக்ரா போர் வந்து முகமது லோடி நஸ்ரத் ஷா, ஆப்கானியர்கள். சரிங்களா? கடைசியில 1530 வந்து என்ன பண்ணிருப்பாரு? இறந்திருப்பாரு. 1483 பிப்ரவரி 14 பிறந்திருப்பாரு. சரிங்களா? பாபர் பத்தி ஹிஸ்டரியில ரொம்ப கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. அப்படியே கண்டினியூஸா இருக்கா? 26, 27, 28, 29. அதாவது இந்த போரும் உனக்கு எது கன்ஃபியூஷன் ஆகும்னா, நம்ம வந்து சௌசா போர், கன்னோசை போர்னு பார்த்தோமா? யாரு? ஹுமாயூன் வரக்கூடிய 1539. சரிங்களா? 1540. இந்த 2 போர் எது? ஒன்னு சௌசா போர், இன்னொன்னு கன்னோசி போர். இந்த 2 போரும் இந்த 4 போரு கூட வந்து என்னது கன்ஃபியூஷன் ஆகும். இதுக்கு வந்து வேணா ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. அதாவது பாபருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பாணி இருக்கா? பாணி, கான், சந்தேரி, காக்ரா. அது பாபர் கிட்ட போய் நீங்க பாணினா தண்ணி கொடுத்தனா, கான்னா பாக்குறது, கான்வானா நல்லா பார்த்துட்டு, கண்ணால பார்த்துட்டு, சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவாரு? அந்த தண்ணி யார்கிட்ட வச்சிருவாரு? காக்கா கிட்ட வச்சிருவாருன்னு வச்சுக்கோ. காக்கானா காக்கா. சரிங்களா? ஏன்னா இந்த போர் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால சின்ன ஒரு ஷார்ட்கட். அது என்னன்னா, பாணி பாபர்கிட்ட போய் பாணி கொடுத்தனா, கான்னா பார்த்துட்டு சந்தேகப்பட்டுட்டு யார்கிட்ட வச்சிருவாரு? காக்கா கிட்ட வச்சிருவாரு. அதான் 526, 27, 28, 29 கண்டினியூஸா இருக்கும். ஸோ சின்னதா ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? நமக்கு ஒரு கொஸ்டின் வேணும், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை வரும் காலவரிசை இப்போ எடுத்து கேட்டிருக்காங்க. அப்படியே லைனா கேட்டிருப்பாங்க. விஜயநகர பேரரசின் வளர்ச்சி காரணமான அதன் விவசாயம், தொழிற்சாலை, வாணிபம். ஓகேவா? அடுத்தது மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது. தொழிற்சாலைக்கு மாநிலம் முக்கியம் கொடுத்தது.
வாணிப உள்நாட்டு மற்றும் கடற்கரை ஓரங்கள் வெளிநாட்டை சார்ந்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. லைனாக எல்லாமே கால வரிசைப்படுத்தல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வட இந்தியாவில் டெல்லி சுல்தான்கள் துக்ளக் நிறைய இடர்பாடுகளுக்கு ஆளாகியிருப்பாங்க. அதெல்லாம் திருத்தி ஒரு சிறப்பான வம்சம் தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது குப்தா ஆட்சியாளர்கள். குப்தா ஆட்சியாளர்களும் சேம் தான். நம்ம எப்படி சோழர்கள் வரிசை பார்த்தோமோ சிவாஜிக்கு எப்படி வரிசை பார்த்தோமோ இப்ப குப்தர்கள் சரிங்களா. அப்பெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹிஸ்டரியில எந்த ஒரு வம்சத்தை நீ படிச்சுனாலும் எந்த ஒரு டெல்லி சுல்தானுமா ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாரு அந்த வரிசை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். முகலாயர்களா அந்த 6 பேர் யாரு, சிவாஜியோட வாரிசுகள், இப்ப குப்தர்களோட வாரிசுகள், மௌரியப்பனா மௌரியர்கள், பல்லவ மன்னர்களா பல்லவனோட வரிசை. கண்டிப்பா இந்த வரிசைகள் பார்த்தோன்னா நமக்கு ஏதாவது கொஸ்டின் கிளிக் ஆயிடும். ஓகேவா. பாருங்க இப்ப குப்தரசர்கள் நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீகுப்தர். ஓகேவா. ஸ்ரீகுப்தர், ரெண்டாவது கடோத்கஜர், மூணாவது முதலாம் சந்திரகுப்தர். இந்த முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர் இதுதான் நீங்க மாறி மாறி கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. தெளிவா பாத்துங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா. அப்புறம் முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர். பாருங்க கடைசி குப்தர், அதாவது குப்த அரசின் கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பார்த்தோன்னா குப்தரோட பேரரசு வந்து பார்த்தோன்னா வலிமை எழுந்துரும். அதாவது சின்ன சிற்றரசா வரும். அப்படி சின்ன சிற்றரசா இருக்கும் போது அதுல யாரு கடைசின்னு பார்த்தோன்னா விஷ்ணுகுப்தர். அது பேரரசன் கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர், குப்த அரசர்கள் கடைசி அரசன் கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். இது வந்து நீங்க கன்ஃபியூஷன் ஆவீங்க, தெளிவா பாத்துக்கணும். ஓகேவா. எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு. அந்த மாதிரி ஹிஸ்டரி வரக்கூட ஸ்டார்டிங்ல இரும்பு கண்டுபிடிப்பு யாரு, ஆரியர்களுக்கு இரும்பு தெரியும், குதிரை தெரியும். ஓகேவா. அதே மாதிரி விண்கலத்தின் கண்டுபிடிப்பு எதனா சிந்து சமவெளி நாகரிகம். விவசாயத்தின் துவக்கம் அப்படின்னு பார்த்தா நமக்கு என்னது புதிய கற்காலம். தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலம். ஓகேவா. அந்த கற்காலத்தை பத்தி ஒரு பேசிக் லே அவுட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரா தெரிஞ்சிருக்கணும். அதாவது பாருங்க நமக்கு வந்து வரலாற்று முந்தைய காலம், வரலாற்று தொடக்க காலம், வரலாற்று காலம் பிரிப்பாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரிக், புரோட்டோ ஹிஸ்ட்ரிக், ஹிஸ்ட்ரி அப்படின்னு. அதனால வரலாற்று முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா வரலாறுகள் பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 100க்கு ஒரு 20% மட்டும் தான் தெரியும் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். சரிங்களா. வரலாற்று தொடக்க காலம்னா அதாவது இருக்கக்கூடிய ஹிஸ்டரியோட டேட்டா வந்து ஒரு 50% எனக்கு தெரியும் அப்படின்னா அதான் தொடக்கம். சரிங்களா. எனக்கு வந்து ஹிஸ்டரியில ஒரு 75% டேட்டா தெரியும் அப்படின்னா அதான் வரலாற்று காலம். சரிங்களா. அவ்வளவுதான். அந்த கிடைக்கக்கூடிய தகவல் பொறி தான் பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா மெகர்களின் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தொடக்க காலம் இப்ப இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்ப வரலாறு தொடங்குது அப்படின்னா எப்ப வரலாற்றுக்கான செய்திகள் அதிகமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு 50% மேல என்ன பண்ணுது சில தகவல் கிடைக்குது. அதனாலதான் வந்து வரலாற்று தொடக்க காலம் சொல்றாங்க. இப்போ வரலாற்று காலம் அப்படின்னா ஒரு 100க்கு ஒரு 80% டேட்டானது இருக்கும்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது எது சங்க காலம், குப்த காலம், மௌரிய காலம், டெல்லி சுல்தானம் இதெல்லாம் வரக்கூடிய காலமே எல்லாமே என்னது வரலாற்று காலம் தான். சரிங்களா. இது கரெக்டா பாத்துக்கணும். அடுத்து வந்து அவங்க யூஸ் பண்ண கருவிகளை வச்சு பிரிக்கிறாங்க. என்னன்னா கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க 3ஆ பிரிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா கற்காலம் பார்த்தோன்னா பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா. அதுல பழைய கற்காலத்துல கீழ்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம்னு இருக்கும். ஓகேவா. ஏன் சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது 1863 ராபர்ட் ஃபுட்ஸ்புட் அப்படின்னு சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்துல தான் இந்த பழங்கற்கால கருவிகள், அது பழங்கற்கால கருவியிலே கீழ்பழங்கற்கால கருவிகள் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா. இந்த ஒரு கொஸ்டினுக்காக தான் இந்த ஒரு லேஅவுட் பிளஸ் இந்த லேஅவுட் என்ன பண்ணணும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா. எக்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது முதலாம் பானிபட் போர், காக்ரா போர், இரண்டாவது பானிபட் போர், கான்வா போர். சரிங்களா. இந்த 4 போருமே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் எப்போ 1526. சரிங்களா. காக்ரா போர்னா யார் சொன்னேன் பாபர் சொன்னா, பாபர் கிட்ட பாணி கொடுத்தனா ஃபர்ஸ்ட் கான்வா போர், பாதர் சந்தேகப்படுவார், சந்தேரி போர். அதுக்கப்புறம் யார்கிட்ட வைப்பாரு காக்கா கிட்ட வச்சிருவார். அப்படின்னா இப்ப 1529 அப்ப பாபர் சம்பந்தமானது. இரண்டாவது பானிபட் போர் 1556 கான்வா போர். சரிங்களா. கான்வா போர்னது ஃபர்ஸ்ட் பாணி கொடுத்துட்டு பாப்பாரு 1527. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஆப்ஷன் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. முதல் பானிபட் போர் 1526 3 வரணும் ஆனா 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் என்ன பண்ணுவாங்க சில தவறுகள் நடக்கும். ஓகேவா. ஆப்ஷன் மாத்தி கொடுத்துருப்பாங்க. நமக்கு கரெக்டானது இதுதான். ஓகேவா. எக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிக அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டிருப்பாங்க.
அந்த அகரவரிசைப்படி வரிசைப்படுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். எந்தெந்த இடம் யார் யார் கண்டுபிடிச்சா எந்த இயர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா ஆர்பி தயாராம் சகனி கண்டுபிடிச்சிருப்பாரு 1921. அடுத்தது மொகஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜி 1922. கோட்டிஜி ஆம்ரிஜி எம்ஜி மஜிந்தார் 1929. டோலோவிரா லோத்தல். சரிங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும், மனப்படமா தெரியணும். ஓகேவா? ரெண்டாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பிளேஸ் கண்டுபிடிச்சவரே ஆண்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தெளிவா பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா காலவரிசைப்படுத்துக. ஓகேவா? இளவரசர் குஸ்ருவின் கழகம் எப்போ 1606 நடந்திருக்கும். அடுத்தது சௌசா போர். சௌசா போர்னா யாரு? ஹுமாயூன். கன்னோசி சௌசா போரும் கன்னோசி போரும் ஹுமாயூன் 1539. அதே பஞ்சாபில் பூபானிக் பிளேக் எப்போனா 1897 நடந்திருக்கும். அடுத்தது கான்வா போர். சரிங்களா? கான்வா போர் நமக்கு பாபர் வருவாரு 1527. சரிங்களா? இதுதான் இது வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் இது 4th ஆப்ஷன், அப்புறம் செகண்ட், அப்புறம் 1/3. ஓகேவா? ஏ ஆப்ஷன். ஓகேவா? இப்போ இதுல இருந்து பார்க்குமா, இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? இந்த காக்ரா போர், கன்வா போர், கன்னோசி போர், சௌசா போர், முகலாயர்கள் வரக்கூடிய பாபர் பத்தி போர்கள் அதிகமா கேட்கறாங்களா? அது மாதிரி டெல்லி சுல்தான்கள் வரக்கூடிய இதை பத்தி கேட்கறாங்களா? சிந்து சமவெளி நேரத்துல கண்டுபிடிக்கிற பத்தி ஒரு வரிசை கேட்கறாங்க. ஓகேவா? நமக்கு தேவை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க, எந்த சப்ஜெக்ட் எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க, இதுதான் நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டார்டிங்ல விஜயநகர பேரரசுமே எடுத்து டெப்தா நடத்தலாம். எடுத்துனா கண்டிப்பா 1 ஹவருக்கு மேல போகும், நீங்க பார்க்க மாட்டீங்க. சரிங்களா? உங்களுக்கு தனித்தனியா வீடியோஸ் தான் கொடுக்குறேன். இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நாம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஐஎன்எம் இருக்கும். ஐஎன்எம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.